ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ்னுடைய செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் ஃபேன்ஸ் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வெளியே இருக்கிற மக்களுக்கு தான் என்னன்னு சொல்கிறது. கம்ருதீன், பார்வதி, சாண்ட்ரா இவங்க 3 பேருமே ஒரே குட்டலி ஊர்ன மட்டை. 3 பேருமே எது பண்ணாலுமே திரும்ப திரும்ப அதே தான் பண்ணுவாங்க. எவ்வளோ அடி வாங்கினாலுமே அதே தான் பண்ணுவாங்க. எவ்வளோ கேவலப்பட்டாலுமே அதே தான் பண்ணுவாங்க. எவ்வளோ அசிங்கப்பட்டாலுமே அதே தான் பண்ணுவாங்க. திரும்ப திரும்ப அதே தான் பண்ணுறாங்க. காதல் வானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரில் பிரிஞ்சு இருக்கலாம்னு சொன்னாக்கா 2 நாள் இருக்க முடியல. 2 நாளுக்கு மேலே அவங்களால தாங்க முடியல. திருப்பி ஒன்றா சேர்றாங்க. கமருதீன், பார்வதி இவங்க 2 பேர் பிரிஞ்சு இந்த காலத்தில் பார்வதி, சாண்ட்ரா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துன்னு கமருதீனை வச்சு தப்பாக கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க. நேற்று நைட்டு கமருதீனும் பார்வதியும் ஒன்றா சேர்ந்தாங்க. பார்வதி கமருதீன்கிட்ட சாண்ட்ரா இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசினா, உன்னை பற்றி சொன்னா அப்படின்னு கமருதீன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் வேற கமருதீன் தோப்புக்காரனெல்லாம் போட்டு மன்னிப்புலாம் கேட்டு என்னென்னவோ பண்ணிக்கிறார். குட்டிக்காரனெல்லாம் அடிச்சுக்கிறாரு. பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. பார்வதியும் மன்னிச்சு கமருதீனை ஏற்றுக்கிறாங்க. சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன், பார்வதி இவங்க 4 பேருமே சேர்ந்துன்னு ஒரு 2-3 வாரத்துக்கு கேம் விளையாடிருப்பாங்க. அப்போ என்ன சாண்ட்ரா கேவலமாக இருந்தாங்களோ திரும்பவும் அதே சாண்ட்ரா தான் இப்போவும் பார்வதி கூட சேர்ந்துன்னு கமருதீனை பற்றி தப்பாக பேசிட்டு இருந்தாங்க. கம்ருதீன், பார்வதி, சாண்ட்ரா இவங்க 3 பேருனுடைய குறிக்கோளே பார்த்தீங்கன்னாக்கா, யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நல்லவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஏறி மிதிச்சுட்டு போகிறது தான் இவங்களுடைய கேமு. இதில் மற்றவங்களுக்கெல்லாம் இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. காலையில் லைவில் பார்த்தீங்கன்னா சபரி ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. சாண்ட்ரா அழுதுட்டு வராங்க கமருதீன் ஃப்ராடுன்னு சொன்னதுக்கு. அதுக்கு சாண்ட்ரா கிட்ட போயிட்டு என்னென்னவோ அவரை அழுவாதம்மா, நீ பண்ணாதம்மா, ஊர் உலகம் என்ன சொன்னாலும் உனக்கு தெரியுமா, உன்னை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கன்சல்ட் பண்ணுறாரு சபரி. அது பெரிய மனுஷனுங்க, கண்டிப்பாக பெரிய மனுஷன். இந்த மாதிரிலாம் ஒருத்தர் நம்மளை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. சபரிக்கு சாண்ட்ரா பற்றி எல்லாமே தெரியும். நம்மளை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, நம்மளை எவ்வளோ கேவலமாக பண்ணாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, எல்லாமே சபரிக்கு தெரியும். இருந்தாலும் சபரி ஒருத்தர் அழுகுறாங்கனாக்கா போய் கன்சல்ட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். அது சபரி உண்மையாகவே அது பண்ணியிருந்தானாக்கா உண்மையான விஷயம். கேமுக்கோசம் பண்ணியிருந்தானா அது நம்ம சொல்ல முடியாது. உண்மையாகவே அவர் ஃபீலிங்கோடு பண்ணியிருந்தானாக்கா அது பெரிய விஷயம். இவங்க 3 பேருமே என்னன்னா பண்ணுங்க, என்னென்னா செய்யுங்க, இவங்க குட்டியில் ஒன்று மாட்டீங்க, எதுவுமே பண்ண முடியாதுங்க. இந்த வாரத்தினுடைய பிரச்சனை, விஜய் சேதுபதி எடுக்க போகிற பிரச்சனை 3 பிரச்சனைங்க. கமருதீன் சாண்ட்ரா ஃப்ராடுன்னு சொன்னது. கமருதீன் அந்த பால் டாஸ்கில் அந்த டேபெல்லாம் தூக்கி அக்ரெசிவாக தூக்கி அடித்தது. 3வது திவ்யா விக்ரம் ஃப்ராடுன்னு சொன்னது. இந்த 3 டாபிக் தான் ஓடும். பெரிய டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா கமருதீன் சாண்ட்ராவை ஃப்ராடுன்னு சொன்னது. சாண்ட்ராவை கமருதீன் வேறு ஃப்ராடுன்னு சொல்லிக்கிறாப்புல. விஜய் சேதுபதிக்கு இது பொறுக்காது. எப்பட்றா என்னுடைய தங்கச்சியை நீ ஃப்ராடுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை வெளியே அனுப்புறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப இருக்குது. இந்த வாரம் கமருதீன் போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஏன்னா கமருதீன் யார்கிட்ட முறைச்சுன்னு யார்கிட்ட பகைச்சுருந்தாலும் பரவாயில்ல, சாண்ட்ரா கிட்ட வேறு பகைச்சுன்னு இருக்காரு. போன வாரம் கனி சாண்ட்ரா கிட்ட டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் முறைச்சதுனால தான் கனி வெளியே போனாங்க. இந்த வாரமும் சாண்ட்ராவும் கமருதீனை வச்சுன்னு கமருதீனை வெளியே அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது விஜய் சேதுபதிக்கு தான் வெளிச்சம். என்ன பண்ண போறாரு தெரியல. ஸோ இந்த 3 பேருனுடைய ட்ராமாலாம் ஒரு பெரிய ஒஸ்ட் ட்ராமாங்க. இது தேவையில்லாத கதை, தேவையில்லாத ஆணி. ஆனாலும் இவங்க 3 பேர் இருக்கிறதுனால தான் இந்த கண்டென்ட் வருது. இல்லைனாக்கா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி டான்ஸ் ஆடி நின்றுருப்பாங்க. செகண்ட் ப்ரோமோ முன்னாடி ஃபுல் டீட்டெயில்ஸ். இதுக்கு மேலே அவங்க அதை பற்றி ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாலும் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.